இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். சாம்பல் புதன்கிழமை அன்று நெற்றியில் பூசப்பட்ட சாம்பல். நீங்கள் மனிதர், நீங்கள் மீண்டும் மண்ணுக்கு திரும்புவீர்கள் என்ற உண்மையை நமக்கு நினைவூட்டியது. தவக்காலத்தின் இந்த புனிதமான 40 நாட்கள் நம்முடைய வாழ்வை மீண்டும் கடவுளின் திட்டத்திற்கும் மீட்பின் பாதைக்கும் திரும்பி அமைக்க கிடைத்திருக்கும் ஒரு பொன்னான கிடைக்கப் பெறாத நாள். தவக்காலம் என்றால் என்ன? இயேசு ஏன் பாலைவனத்துக்கு சென்றார்? சோதனைகளையும் பாவங்களையும் நாம் எவ்வாறு வெற்றி கொள்வது என்று இந்த காலங்களிலே நாம் தியானித்து வெற்றி கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவார்த்தை தொடக்க நூல், உரோமையருக்கு எழுதிய திருமுகம், மத்தேயு நற்செய்தி ஆகிய வார்த்தைகளை மையப்படுத்தி மீண்டும் ஒரு ஆரம்பம், பாலைவன சோதனையும் கீழ்ப்படிதலின் வெற்றியும் என்ற தியான கருத்தோடு நாம் சிந்திப்போம். தோற்றுப்போன ஆரம்பம், கீழ்ப்படியாமையால் வந்த விளைவு. முதல் வாசகம் மனித இனத்தின் ஆரம்பத்தையும் அந்த ஆரம்பத்தில் நடந்த முதல் சோதனையும் கீழ்ப்படியாமையும் விவரிக்கிறது. இது நற்செய்தியில் வரும் இயேசுவின் சோதனைக்கு ஒரு பின்புலமாக அமைகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளாய ஆண்டவர் மனிதனை மண்ணால் உருவாக்கி அவன் நாசியில் உயிர் மூச்சை ஊதினார். ஆண்டவர் தோட்டத்தில் நடுவில் வாழ்வு தரும் மரத்தையும் நன்மை தீமையின் அறிவை தரும் மரத்தையும் வளரச் செய்தார். நீங்கள் சாக மாட்டீர்கள், நீங்கள் இதை உண்டால் கடவுளைப் போல நன்மை தீமையின் அறிவை பெறுவீர்கள் என்கிற அந்த வார்த்தைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே சோதனையும் களிமண்ணும் என்கிற வார்த்தைகள் மிக ஆழமானது. கடவுள் மனிதனுக்கு உயிர் மூச்சை கொடுத்து சாகா வரத்தை கொடுத்தார். ஆனால் சாத்தான் ஏமாற்றி கொடுத்த சோதனையானது கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகச் செய்து பாவத்தின் மூலம் மனிதன் தனக்கு கிடைத்த சாகா வரத்தை இழந்து விட்டான். ஆதாம் ஆசையால் ஆசிரை இழந்தான் என்பதை அடிக்கடி நான் கூறுவது உண்டு. ஆசையின் சாரம் சாத்தான் நீங்கள் கடவுளைப் போல ஆவீர்கள் என்று ஆசை காட்டியது. மனிதனுடைய உள்ளார்ந்த ஆசை கடவுள் நிலையில் இருக்க வேண்டும் என்பதே. இந்த அகங்கார ஆசையை தூண்டிவிட்டு கடவுளின் வார்த்தையை பற்றி சந்தேகம் கொள்ளச் செய்து வீழ்ச்சி அடைய செய்தான் சாத்தான். இங்கே பொதுநல பார்வை என்ன? அதிகார ஆசை, அதிகாரத்தினால் வரக்கூடிய சோதனைகள். இன்றும் சமூகத்தில் பலர் கடவுளைப் போல ஆக வேண்டும், அதிகாரத்தின் உச்சியில் இருக்க வேண்டும் என்ற ஆசையினால் சோதிக்கப்படுகிறான். நான் சொல்வதை கேட்க வேண்டும், நான் தான், என்னுடையதான் என்ற அந்த அகங்காரம், அதிகாரத்தை தக்க வைக்க அவர்கள் நன்மை தீமையை பற்றி கவலைப்படாமல் கடவுளின் நீதியான கட்டளைகளை மீறுகிறார்கள். எது வந்தாலும் பரவாயில்ல, நான் செய் என்று அவர்கள் ஆணவத்திலே இருப்பதை பார்க்கிறோம். வழியாக ஒருவன் அதிகார ஆசையினால் கடவுளைப் போல ஆக நியாயமற்ற வழிகளில் பணத்தை ஈட்டுகிறான். தான் கடவுளுக்கு கீழ்ப்பட்டவன் என்பதை மறந்து விடுகிறான். தவறான தகவல்களை அவன் கொடுக்கிறான். பொய்க்கணக்குகளை எழுதுகிறான். பொய்யான வாழ்க்கை வாழ்கிறான். இந்த உலகில் உண்மைக்கு மாறான தகவலை பரப்பி மற்றவர்களை கடவுளின் உண்மையான போதனையை பற்றி சந்தேகம் கொள்ளச் செய்வது ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் செயல்பட்டது போலவே இன்றும் இருக்கிறது. இது ஒரு நீதியின் செயல். கீழ்ப்படிதல் மூலம் மீட்கப்படுகிறோம். 2ஆம் வாசகத்தில் முதல் மனிதன் ஆதாமுக்கு கிறிஸ்துவுக்கும் உள்ள வேறுபாட்டை எடுத்துரைத்து பாவம் ஏற்படுத்திய சேதத்தை கிறிஸ்து எவ்வாறு நம்முடைய கீழ்ப்படிதல் மூலம் சரி செய்தார் என்று விளக்குகிறது. இதுவே தவக்காலத்தின் மிக முக்கியமான இறையியல் அடிப்படையாகும். ஒரு மனிதன் வழியாய் பாவம் உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாபம் வந்தது. இவ்வாறு எல்லா மனிதரையும் சாவு பற்றியது. ஒரே ஒருவரின் குற்றத்தால் சாவு ஆட்சி செலுத்தியது என்றால் ஒரே ஒருவராய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளையும் நீதியும் நிறைவாக பெறுவோர் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார் என்பது எத்தனை உறுதி! ஒரே ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் நீதிமான்களாவர் என்பது இந்த 2வது வாசகம். ஆதாம் வெர்சஸ் கிறிஸ்து என்று நாம் சொல்லலாம். ஆதாமின் கீழ்ப்படியாமையால் பாவமும் சாவும் வந்தன. ஆனால் கிறிஸ்து இயேசுவின் முழுமையான கீழ்ப்படிதலால் நீதியும் முடிவில்லா வாழ்வும் வந்தன. ஆதாம் கீழ்ப்படியாமை பாவத்தை கொண்டு வந்தது. இயேசுவின் கீழ்ப்படிதல் வாழ்வை கொடுத்தது. கிறிஸ்து நமக்கு கொண்டு வந்தது வெறும் விடுதலை மட்டுமல்ல, அது வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துதலாகும்.
இயேசுவின் நீதியான செயல்களில் பங்கு பெறுவதன் மூலம் நாமும் முடிவில்லாத வாழ்வுக்கு நுழைகிறோம். இங்கே பொதுநல பார்வையை மீண்டுமாய் நீதியான அரசியல், ஒரே ஒருவருடைய செயல் ஒரு முழு இணையத்தின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துவது போல ஒரு நீதியான தலைவர் அல்லது நீதியான அமைப்பு எடுக்கும் ஒரு நல்ல முடிவு ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் நல்ல பலனை தரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே நீதிக்கான போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஒரு சமூகத்தில் தவறான வழியில் செல்லும் தலைவர்களுக்கு எதிராக ஒரே ஒருவர் நீதிக்காக துணிவோடு எழுந்து நின்று போராடும் போது அது அநேகரின் வாழ்வுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தரும். நம்முடைய ஒரே ஒரு நல்ல செயல் அல்லது கீழ்ப்படிதல் நம்மை சுற்றியுள்ள குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், சக பணியாளர்கள் ஆகியோர் மீது ஆழமான நேர்மறை தாக்கத்தை அது தரும். வெற்றி பெற்ற ஒரு ஆரம்பமாக அது இருக்கும். பாலைவன சோதனைகளும் விசுவாசத்தின் ஆயத்தமாகவும் இருக்கும். நற்செய்தி வாசகம் இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன் பாவத்தின் சோதனைகளை வெற்றி கொள்கிறார் என்பதை மிக ஆழமாய் அற்புதமாய் விவரிக்கிறது. இந்த சோதனை ஆதாம் இழந்ததை மீண்டும் பெற்றுத் தருவதற்கான சவால். இயேசு தூய ஆவியால் பாலைவனத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் என்று உணர்த்துவதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்கே அவர் அழகினால் சோதிக்கப்பட்டார். 2 தூய ஆவியால் நடக்கிறது. 40 நாட்கள் 40 இரவு நோன்பிருந்த பின் அவருக்கு பசி எடுக்கிறது. இது நம்முடைய வாழ்விலும் அதிகமாக நாம் நெருங்கி செல்லுகிற போது சோதனைகள், கடவுளிடம் நெருங்கி செல்லுகிற போது சோதனைகள் நம்மை துரத்தி கொண்டே இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். 3 சோதனைகள், இயேசு 3 முக்கிய வழிகளில் சோதிக்கப்பட்டார். இந்த சோதனைகள் அன்றாட வாழ்வில் நம்மையும் தாக்கும் 3 பாவ ஆசைகளை சுருக்கமாகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பசியும் கல்லும் என்பது உடலுடைய ஆசை, உடலுடைய தேவைகள், ஆன்மீக தேவைகள் விட பெரிதாக இருக்கும்போது மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்கிறான் என்று பதில் கூறுகிறான். உடல் ஆசை அல்ல, உள்ள தாகம் தேவை. கோபுரமும் புகழும் கண்களினால் வரக்கூடிய ஆசை, வீண் பெருமை, தன்னை நிரூபிக்க அற்புதம் செய்ய சொன்னபோது உன் கடவுளாய் ஆண்டவரை சோதிக்காதே என்று இயேசு பதில் கூறுகிறார். அரசுகளும் அதிகாரமும் வாழ்க்கையினுடைய செருக்கு. உலக அதிகாரத்தின் மீது ஆசை காட்டிய போது உன் கடவுளாய் ஆண்டவரையே பணிந்து கொள், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய் என்று இயேசு பதில் கூறுகிறார். எனவே 3 விதமான சோதனைகள், 3 விதமான ஆசை. உடல் ஆசை, கண்களினால் வரக்கூடிய பாவம் ஆசை, வீண் பெருமை, செருக்கு. உடல் ஆசை, வீண் பெருமை, செருக்கு, இப்படி 3 வழிகளில் நம்மை சோதித்துக் கொண்டே இருக்கும். விசுவாசத்தின் ஆயுதம். இயேசு சோதனைகளை எதிர்கொள்ள சட்ட நூலின் வார்த்தையை ஆயுதமாக பயன்படுத்தினார். நாமும் தவக்காலத்தில் உண்ணா நோன்பு, ஜெபம் மற்றும் தர்மம் ஆகிய ஆயுதங்களை கொண்டு விசுவாசத்தின் அடிப்படையிலேயே சோதனைகளை எதிர்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இங்கே பொதுநல பார்வை என்ன? நம்முடைய அரசியல், நம்முடைய சமூக தலைமை பதவிகளில் பணத்துக்காகவோ, அதாவது அப்பத்திற்காகவோ, புகழுக்காகவோ, அதாவது கோபுரத்திற்காகவோ, அதிகாரத்துக்காகவோ, அதாவது அரசாட்சிக்காகவோ, அரசுக்காகவோ, அதிகாரத்துக்காகவோ சோதிக்கப்படும் போது நாம் இயேசுவை போல கடவுளின் வார்த்தையில் உறுதியாக நிற்க வேண்டும். இறுதியாக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த புதிய ஆரம்பத்தை வீணாக்காமல் இருக்க நாம் அனைவரும் உறுதி எடுப்போம். ஆதாமின் கீழ்ப்படிமையால் வந்த சாவை அகற்ற கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலால் கிடைத்த நீதியில் நாம் நிலைத்திருப்போம். பாலைவனத்தில் இயேசு சோதனைகளை வென்றது போல நாமும் கடவுளின் வார்த்தையை கொண்டு நம்முடைய உடலின் ஆசைகளையும், வீண் பெருமைகளையும், அதிகார ஆசையையும் வெல்வோம். இந்த 40 நாட்களையும் மனமாற்றத்திற்காகவும் ஜெபத்திற்காகவும் முழுமையாக பயன்படுத்தி தவக்கால போராட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வோம். இயேசுவின் கீழ்ப்படிதலில் நிலைத்து அவர் காட்டிய மீட்பின் பாதையில் நடப்போம். ஆமென்.